பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். எபேசியர் 4:32 எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது, நீங்கள் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று பவுல் எபேசு சபைக்கு நிருபம் எழுதுகிறார். எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மை பார்த்தும் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பதாக. இன்றைக்கு மன்னிக்கிற சுபாவம் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த பூமியில் நாம் வாழுகிறது ஏதோ கொஞ்சம் நாள். அந்த கொஞ்ச நாட்களில் நாம் மன்னிக்காமல் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் மனதில் சேர்த்து வைத்து விட்டு எதை சாதிக்க போகிறோம், எதை கொண்டு போக போகிறோம். இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். அந்த நாட்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நான் வாழ்வோமானா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாய் காணப்படும். குறை இல்லாதவங்க யாருமே இல்லை. பாருங்கள், நம்முடைய கையில் 5 விரல் இருக்குது. 5 விரலும் அது 5 விதமாக இருக்குது. ஆனாலும் எந்த விரலுமே நான் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறது இல்லை. ஒரு விரலுடைய பார்வைக்கு மற்ற விரல் ஒருவேளை குறைவுபட்டதாய் காணப்படலாம். பாருங்கள், இந்த பெருவிரல் சொல்லும், நான் தான் அவங்க எல்லாரையும் பார்க்கலும் பெரியவன், உருவத்திலும் பெரியவனாக இருக்கிறேன். ஒரு பொருளை தூக்க வேண்டுமானா நான் தான் ஒரு பக்கம் நிற்கிறேன், நீங்கள் 4 பேரும் ஒரு பக்கமாக நிற்கிறீர்கள். அந்த பெருவிரல் சொல்லுகிறது நியாயம். அடுத்த விரல் சொல்லுகிறது, நான் தான் அவங்க எல்லாரோட பெரியவன். ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை அல்லது ஒரு காரியத்தை காட்ட வேண்டுமானா நான் தான் நிமிர்ந்து நிற்கிறேன், நீங்கள் எல்லாம் மடங்கி இருக்கிறீங்க, குனிகிறீங்க, நான் நிமிர்ந்து நிற்கிறேன், நான் தான் பெரியவன் அப்படின்னு. அடுத்த விரல் சொல்லுகிறது, நம்மள நின்று பார்க்கலாம், நம்மள யார் பெரியவர் நின்று பார்த்தா அந்த நடுவிரல் எல்லா விரலை பார்க்கலும் உயரமாக இருக்குது. அடுத்த விரல் சொல்லுது, உங்களை எல்லாரை விட நான் தான் பெரியவன். பொன் மோதிரம், தங்க மோதிரம், வைர மோதிரம் என் மேலே தான் போடுறாங்க, என்னுடைய பெயரே மோதிர விரல் அல்லது தங்க விரல் என்று சொல்கிறார், நான் தான் பெரியவன் அப்படின்னு. அடுத்த விரல் சொல்லுது, இல்லை சாமி கும்பிடும்போது நான் தான் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிறேன், நீங்கள் எல்லோரும் என்னை பின்னாடி தான் நிற்கிறீங்க. அப்போ இந்த 5 விரலும் சொல்லுகிறது, அந்தந்த விரலுடைய பணிகளை பார்க்கும்போது அது மேன்மையாக தெரியுது. ஆனால் ஒரு விரல் மற்ற விரலை பார்க்கும்போது ஏளனமாக நினைக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். நம்முடைய பார்வைக்கு நான் நல்லவர்களாகவே காணப்படுகிறோம், பெரியவர்களாகவே காணப்படுகிறோம், நீதிமான்களாகவே காணப்படுகிறோம். ஆனால் மற்றவருடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் காணப்படுகிறது. நீங்கள் 1 சாமுவேல் 30 வாசிக்கும்போது அங்கே அந்த ராஜா சொல்கிறாரு, தாவீதே, நீ என்னுடைய பார்வையில் தேவதூதனை போல இருக்கிறாய், ஆனால் பிரபுக்குடைய பார்வைக்கு நீ மேன்மை உள்ளவன் அல்ல என்பதாக. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பார்வைக்கு மேன்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம், மற்றவருடைய பார்வைக்கு நாம் மேன்மை இல்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனாலும் நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். தயவாக மன உருக்கமாக இருந்து கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்கிறார். அப்போ மன்னிக்கிற சுபாவம் நமக்கு மிக தேவை. கிறிஸ்து நம்மை மன்னித்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கும்போது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவினார் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை மன்னித்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக பிதாவாய் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக நிறுத்தி இருக்கிறார். அப்போ அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது பாருங்கள். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போ நாம் பாவிகளாக இருந்தோம், துரோகிகளாய் காணப்பட்டோம், தேவனற்றவர்களாய் காணப்பட்டோம், இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி வாழ்ந்தவர்களாய் காணப்பட்டோம், இந்த உலகத்துக்கு உரியவர்களாகவே நாம் ஜீவித்து கொண்டிருந்தோம், மனசு மாம்சம் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கிருபையினாலே தேவன் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். அப்போ கிறிஸ்து மன்னித்தது போல நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நான் செய்த தவறுகளை இயேசு மன்னித்தாரே,
நாம் மன்னிக்கக்கூடாதபடிக்கு நம்முடைய சகோதரர்கள் அல்லது நாம் மன்னிக்காமல் இருக்கிற அந்த நபர்கள் செய்த தவறு பெரிய தவறு அல்ல. ஒருவேளை அவருடைய பார்வைக்கு அது நியாயமாக இருக்கிறான், நம்முடைய பார்வைக்கு அது தவறாக தெரியலாம். நாம் மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. மன்னிப்பதன் மேன்மை பற்றி நாம் வாசிப்போமானா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒரு ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். அப்போ சொஸ்தமடைய வேண்டுமானா அது சரீர சுகத்தை குறித்து மாத்திரமல்ல. பாருங்கள், வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகம் உண்டு என்று யாக்கோபு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை மன்னிக்காத சுபாவம் இருக்கும்போது அந்த நபரை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் கனத்ததாய் காணப்படுகிறது. அந்த பழைய நினைவுகளெல்லாம் வந்து போகிறது. அவளை பார்க்கும்போது அருவருப்பாய் காணப்படுகிறது. உள்ளத்தில் ஒரு கொந்தளிப்பாய் காணப்படுகிறது. அமைதி இல்லாமையாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் மறந்து விடலாம். அவர்கள் செய்த அந்த தவறை மாத்திரம் மன்னிக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். அது மறக்க முடியாதாய் காணப்படுகிறது. எல்லாவற்றை விட அதுதான் பெருசாக நம்முடைய கண்களுக்கு காட்சி அளிக்கிறது. ஆனால் மன்னித்து விடுவோம்னா நம்முடைய மனதில் ஒரு அமைதி, நம்முடைய மனதில் ஒரு நிம்மதி, நம்முடைய மனதில் ஒரு சந்தோஷம், சமாதானம் பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடியும். அப்போது மன்னிக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் சமாதானம் உண்டாகிறது. ரெண்டாவது, நாம் மன்னிக்கும்போது என்ன நடக்குது? யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் 20 வருட பகை. நாம் அந்த 27ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது யாக்கோபு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொண்டான். 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஏசாவுக்கு அதை அந்த சிவப்பான கூளை யாக்கோபு கொடுத்து சேஷ்டபத்திர பாத்தை வாங்கி கொண்டான். இங்கே 27ஆம் அதிகாரத்தில் தகப்பனுக்கு ஆட்டுக்கறியை கொடுத்து வேட்டையாடி கொண்டு வந்தேன்னு சொல்லி ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். இதை பார்த்ததும் ஏசா சொல்கிறான், என்னோட தகப்பனோட துக்க நாட்கள் சீக்கிரம் வரும், வந்த உடனே நான் இவனை கொன்று போடுவேன்னு சொல்லி தகப்பனை அடக்கம் பண்ணுவானோ அடக்கம் பண்ண மாட்டான். ரெண்டாவது, ஆனால் முதல்ல எங்கள் அப்பா செத்து போனதும் இவனை கொன்று போடுவேன் என்று தன்னுடைய மனதில் சொன்னதை ரெபேக்காள் கேட்டாள் என்று வாசிக்கிறோம். அப்போது அந்த அளவுக்கு வைராக்கியம் காணப்பட்டது. ஆனால் 20 வருடம் தாண்டி யாக்கோபு வந்து அவனை கட்டி பிடித்த உடனே ஏசாவுடைய மனம் அப்படியே குளிர்ந்து விட்டது. பாருங்கள், 400 பேரோட கூட யாக்கோபை எதிர்கொள்ளும்படி வருகிறான். எந்த நோக்கத்தோடு வந்திருப்பான்? இன்றைக்கு தான் நல்ல ஒரு வாய்ப்பு, இவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லக்கூடியதான எதிர்பார்ப்போடு கூட 400 பேரோடு வந்தான். ஆனால் யாக்கோபு வந்து அவனுடைய அண்ணனுடைய காலில் விழுந்து அவனை கட்டி பிடித்து அணைத்து முத்தம் கொடுத்த உடனே எல்லா கோபமும் மாறி போனது. மன்னிப்பு வந்ததும் நெருக்கம் வந்து விடுகிறது, இணைப்பு வந்து விடுகிறது, உறவுகள் அதை வலுப்படுகிறது. மன்னிப்பு வந்ததும் மன்னிக்கப்பட்டதும் இந்த வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கம் வந்து விடுகிறது. யாக்கோபு ஏசாவுக்கு கொடுக்கிறவனாய் காணப்படுகிறான். பாருங்கள், இப்போ யாக்கோபை சந்திக்கும்படியாக ஏசா 400 பேரோட கூட வந்தான். போகும்போது சொல்லிட்டு போகிறான், நீ வருவதற்கு உன்னோட கூட சில ஆட்களை விட்டுட்டு போட்டுமா அப்படின்னு கேட்குறான். எந்த அளவு ஒரு அக்கறை, கரிசனை, பாசம் வந்து விடுகிறது. இப்படி அநேக காரியங்களை நாம் மன்னிக்கும் போது பெற்றுக்கொள்ள பார்க்க முடியும். இதே போல் இன்னொரு காரியத்தை தியானிப்போமானா, யாக்கோபுடைய பிள்ளைகளாகிய அந்த 12 பேரும் அதில் 10 பேரும் யோசேப்புக்கு எவ்வளவோ தீமை செய்தார்கள். 50:20 வாசிக்கும்போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தீமை செய்தீர்கள் என்று யோசேப்பு சொல்கிறான். அவனை பகைத்தார்கள், அவனுடைய சட்டை கலத்தினார்கள், குழியில் போட்டாங்க, விற்று போட்டார்கள். எவ்வளவோ துன்பங்களை இந்த யோசேப்பு சகித்தான். ஆனால் அந்த மன்னிக்கிற சுபாவம் மன்னிக்கும் முன்னாடி அவளை பழி வாங்கினான். அவளை சிறைச்சாலை போட்டான். நீங்கள் வேவுக்காரர்கள், நீங்கள் தேசம் எங்கே திறந்து கிடக்குன்னு பார்க்க வந்தீர்கள் என்றெல்லாம் சொன்னான். ஆனால் கடைசியில் மன்னித்த போது அவளை எல்லாரும் கட்டிப்பிடித்து அணைத்து அவளுக்கு முத்தம் கொடுத்தான், சாப்பாடு கொடுத்தான், வெளியில் சண்டை போடாங்கன்னு சொன்னான். அவர்கள் எல்லாரையும் எகிப்து தேசத்தில் வரவழைத்து அவருடைய குடும்பத்து தக்கதாக அவளை சாப்பாடு கொடுத்து பராமரித்தான் என்று வாசிக்கிறோம். அவள் மன்னிப்பு வரும்போது ஏழ்மையாக இருக்கிறதான சகோதரர்களை பராமரிக்கிறதான அந்த அனுபவம் வந்து விடுகிறது. இங்கே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது யோசேப்பு சகோதரரை பார்த்து அழுதானா. ஏன் அழுதான்? நான் தேவனா,
நீங்கள் எனக்கு தீமை செய்து நினைத்தீர்கள், தேவன் நன்மையாக மாற பண்ணார். நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுருக்காங்க. நீங்கள் செய்தது நான் மன்னிச்சிட்டேன், மன்னித்து உங்களை குடும்பங்களை நன்றாக பராமரித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வது கொஞ்ச நாள். இந்த கொஞ்ச நாளில் சகோதரர்கள், நண்பர்கள், அன்போடு பாசத்தோடு காணப்படுவோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூடுதல் குறைவு இருக்கும். அவைகளை நம்ம விட்டு கொடுத்து மன்னித்து நம்ம இங்கே வாசிக்கும் போது ஒருவருக்கு ஒரு தயவாயு மன உருக்கமாக இருந்து கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் என்று பவுல் சொல்கிறார். அந்த மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையிலும் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். பவுல் ஆண்டவரே கர்த்தாவே, எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள தேவன் மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள், ஒருவருக்கு ஒரு தயவாக இருங்க, மன உருக்கமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரப்பா. இதன் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய கிருபைகளை தர வேணுமென்று ஜெபிக்கிறப்பா. நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்களை மன்னித்தீர். கர்த்தாவே கிறிஸ்துவ எங்களுடைய நண்பர்கள் நாங்கள் செய்த பாவம் போல கொடிய பாவங்களை செய்யவில்லை. ஆண்டவர் நீர் எங்களை மன்னித்தது போல் நாங்கள் அவளை மன்னிக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை தர வேணுமென்று ஜெபிக்கிறோம். இந்த காலையில் அந்த வார்த்தையை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த மன்னிக்கிற சுபாவம் உண்டாக கிருபை தாருங்க. அப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.